எல்லாருக்கும் வணக்கம். ஓகேக்கு அப்புறமா மறுபடியும் உதயநிதிக்கு அம்மாவாக நடிச்சிட்ருக்கேன். எப்போவுமே அம்மாவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆண்டனோட அருள் இருந்தால் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் இனிமேல் நான் அவருக்கு அம்மாவாக தான் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அவர் ஐ திங்க் அவர் சொன்ன கெமிஸ்ட்ரி அவர் நடந்துக்கிற முறைன்னு நினைக்கிறேன். அந்த நடந்துக்கிற முறையால் உண்மையாகவே ஒரு மகன்கிட்ட இருக்கிற ஒரு பாசம் நிறைய உணர முடியும். ரொம்ப ஒரு மரியாதையோட ரொம்ப பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு மனிதர். அதனால் நம்மளுக்கு உண்மையாகவே ஒரு சொந்தக்காரர் ஒரு ஆசையாக இருக்கும் அவரோட பழகணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லா படத்துலையும் நான் தான் அம்மாவாக நடிக்கணும்னு ஆண்டவன் வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே மாதிரி இதுவும் பெரிய வெற்றி அடையணும், அதுதான் என்னுடைய ஆசை. அப்புறம் அவருடைய டான்ஸை பற்றி எல்லோரும் பேசினாங்க. என்னை பொறுத்த மட்டும் டான்ஸும் சரி ஆக்டிங்கும் சரி அவருடைய டெடிக்கேஷன் தான் முக்கிய காரணம்னு சொல்லுவேன். இப்போ நம்ம ஒருத்தர் வேலை செய்யும்போது அவங்கள பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு. கடுமையான அதாவது உழைப்பு இருக்கிறத வெளியே காமிச்சிக்க மாட்டார். ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவரை பார்த்தா. ஆனால் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்குது, நல்லா செய்யணுங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசையும் அந்த டெடிக்கேஷனும் தான் கண்டிப்பாக அவர் நடிக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் காரணம். அது 100%. ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இயக்குனர் பிரபாகரன் அவரோட வேலை செஞ்சது ஒரு புதுமையான அனுபவம். அதாவது ஒரு சில இயக்குனரோட வேலை செய்யும்போது நம்மளுக்கு அவர்கிட்ட நிறைய இருக்குது, அது எல்லாமே நம்ம செய்யணுமே, அவர் இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவர் ஸ்டாக் வச்சுருக்காரு, அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கணும்னு அந்த மாதிரி ஒரு இயக்குனர். அதனால் அதை வச்சு பார்த்தா எனக்கு இந்த படம் பத்தாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது, அது எல்லாம் என்கிட்ட அவர் அந்த ஆக்டிங் அவர் என்கிட்ட வாங்கணும். அதுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு படம் பத்தாது சார். இன்னும் பண்ணணும் அவரோட நான் படம், அப்போ தான் எனக்கு திருப்தி ஆகும். அந்த அளவு ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வேலை செஞ்சு. ஆனால் திருப்தி இல்லை, இன்னும் வேலை செய்யணும். அப்புறம் பாலசுப்ரமணியம் சார் ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஃபோட்டோகிராஃபர். பியூட்டிஃபுல் ஒர்க். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே எல்லா ஃப்ரேம்லையுமே நம்ம அழகாக இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். என்ன அழுதாலும் எவ்வளோ டல்லாக மேக்கப் இருந்தாலும் அவர் கேமராவில் அழகாக தெரியும். அதனால் தேங்க்ஸ் டு யூ. ரிஜைன் மூவிஸ் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மதர் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் 4வது படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க அது சொந்த கம்பெனி மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நிறைய படத்தில் உதயநிதிக்கு அம்மாவாக நடிக்கணும். எல்லா படமும் 100 நாள் தாண்டி ஓடணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.